வட மாநிலங்களில் ஹல்வா தயாரிப்பதற்காக தஞ்சையிலிருந்து பரங்கிக்காய் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டமான தஞ்சையில் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாத நிலையில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்யவில்லை. நெல்லுக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் மாற்று பயிர் சாகுபடி செய்யும் முயற்சியில் இறங்கினர். அதன்படி குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி பரங்கிக்காய் சாகுபடி செய்தனர். தற்போது கண்டியூர், மாத்தூர், திருச்சோற்றுத்துறை ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பரங்கிக்காய் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை நடந்து வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பரங்கிக்காய் வட மாநிலங்களில் அதிக அளவு பயன்படுத்தப்படுவதாகவும் இக்காயின் மூலம் ஹல்வா தயாரிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கூறினர். பரங்கி போட்டிருக்கோம். தண்ணி கொஞ்சம் போதுமானது, கொஞ்சமா இருந்தா கூட போதும். எங்களோட சொந்த உழைப்பு தான். நாங்க தான் விதை நேர்த்தி எல்லாமே செஞ்சு நாங்க தான் சாகுபடி பண்றோம். கிலோ ₹3 போகுது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல ஏஜென்ட்டை வச்சு விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. எதுக்கான அல்வா தயார் பண்றதாக சொல்றாங்க. அரசாங்கம் மானியம் கொடுத்துச்சுன்னா ஓரளவு விவசாயிகள் லாபம் அடையலாம். வட மாநிலங்களில் மவுசு ஏற்பட்டுள்ள பரங்கிக்காய்க்கு தமிழகத்தில் அதிக வரவேற்பில்லை என்றும் இந்த காய் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை போக்கும் சக்தி கொண்டது என்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.